வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஸ்பார்ஸ் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் தான் இருக்கும். பிப்ரவரி மந்தோட ஸ்பார்ஸ் வந்து அட்வான்ஸ் மெசேஜும் வந்திருக்கு. என்றைக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றியும், அதே போல் இன்னைக்கு டேட்லையுமே நிறைய பென்ஷனர் வந்து ஸ்பார்ஸோட புரிதல் இல்லாதனால ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எக்ஸர்வீஸ்மென், டிஃபென்ஸை சார்ந்த எக்ஸர்வீஸ்மென் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து டிஃபென்ஸ் சிவிலியனாக இருந்தாலுமே அவங்களுக்குமே ஸ்பார்ஸில் வந்து மைக்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற டிஃபென்ஸ் சிவிலியன் இல்லை டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி பண்ணாமல் இருந்தாக்க அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த வீடியோ மூலிமா நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க, அதே போல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஸ்பார்ஸோட பென்ஷன் மெசேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ இது வந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ். பிப்ரவரி மாதத்தோட பென்ஷன் வந்து 27 பிப்ரவரி 2026 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இது. யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகலையோ 90% எல்லாருக்கும் வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கும். 10% பென்ஷன் மட்டும்தான் இன்னுமே ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாத இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஸ் பர் உங்களுக்கு பழைய பிடிஏ எதுவோ சிபிபிசியாக இருந்தால் சிபிபிசி கிட்ட இருந்து, டிபிடிஓவாக இருந்தாக்கா டிபிடிஓ கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் டைமில் வந்து வந்துடும். ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு 27 பிப்ரவரி 2026 உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். 28 பிப்ரவரி வந்து சனிக்கிழமை லீவாக இருக்கிறதுனால ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ 27ஆம் தேதி பென்ஷன் கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அதோட பேங்க் தரப்புலேருந்து ஒருவேளை டிலே ஆகலாம், 28ஆம் தேதி ஆகிடும். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் சரியான முறையில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டு டியூ டேட்டில் அப்டேட் பண்ணீங்க, அது வந்து அப்டேட் ஆகிடு 1 இயருக்கான வேலிடிட்டி வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு வந்து கவலை இருக்காது. அதே போல் இந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் வந்திருக்காது ஒரு சில பேருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ்ன்றதுனால மேபி உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி வரலனாலும் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பென்ஷனும் கிரெடிட் ஆகலை, உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ஸில் லாகின் பண்ணி பிப்ரவரி மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ப்ராசஸ்ஸு. ஸோ பழைய பென்ஷனர் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்களோட பென்ஷன் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தாக்க நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக பேங்க்கில் தான் போயிட்டு கேட்குறீங்க, எனக்கு வந்து பென்ஷன் வராமல் இருக்குது, இல்லை குறைவான அமௌண்ட்டு தான் பென்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டீங்களோ நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டால் அங்கேருந்து உங்களுக்கு வந்து சரியான பதில் வந்து கிடைக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டு உங்களுக்கு யார் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஏஜென்ட் வந்து மாறிட்டாங்க. ஸ்பார்ஸ் தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் பேங்க்கு கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. பேங்க் வந்து வெறும் உங்களோட பணத்தை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஏஜென்ட்டோட வேலை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர பேங்க் வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறது கிடையாது. பென்ஷன் வந்து பிசிடி அண்டர்லேருந்து ஸ்பார்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் பென்ஷன் வராமல் இருக்குது இல்லை பென்ஷன் குறைவாக வருது அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்ஸ் கிட்ட தான் வந்து கேட்கணுமே தவிர பேங்க்கில் கேட்டால் அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இன்னுமே நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாது இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட பிபிஓவையும் அதே போல் பென்ஷன் ஸ்லிப்பையும் எடுத்து உங்களோட டேட்டா எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். குறிப்பாக இங்கே வந்து சர்வீஸ் பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட பிபிஓவில் உங்களுக்கு அடுத்து உங்களோட மனைவியோ இல்லை மகனோ மகளோ உங்களை சார்ந்தவங்க யாரோட பேரெல்லாம் உங்களோட பாட்டு ஹோட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட பெயரெல்லாம் உங்களோட பிபிஓவில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யாராவது பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க, அன்மேரிட் டாட்டராவோ விடோ டாட்டராவோ டிவர்ஸ் டாட்டராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பேர் இருக்கா, அவங்களுக்கு மெரிட்டியல் ஸ்டேட்டஸில் எப்படி இருக்குது, அதே போல் டிசபிலிட்டி சைல்டு இருந்தாக்கா அவங்களுக்கு டிசபிலிட்டியில் வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்கா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட பெயர்கள் எல்லாம் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பார்ஸில் மைக்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் முதல்ல உங்களோட யூசர் ஐடி வந்து செக் பண்ணுங்கள். யூசர் ஐடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் தான் உங்களுக்கு வந்து யூசர் ஐடியாவே இருக்கும். ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 12 டிஜிட்டில் வந்து இருக்கும்.
ஸோ இந்த 12 இலக்க எண் வந்து உங்களுக்கு ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து கிடைக்கும். அது யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனாங்களோ அவங்களுக்கு புதுசாக பிபிஓ நம்பர் வந்து வந்திருக்கும். நீங்கள் பிபிஓ நம்பர் வந்து கேட்குறாங்க, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்க, அங்கே பிபிஓ நம்பர் கேட்குறாங்கனாக்கா கண்டிப்பாக ஸ்பார்ஸோட பிபிஓ நம்பர் தான் கேட்பாங்க. பழைய பிபிஓ நம்பர் வந்து உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 12 இலக்க என்ன கூட சர்வீஸ் பென்ஷனராக இருந்தால் 01, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தால் 02 வந்து உங்களுக்கு யூசர் ஐடியா வந்து இருக்கும். எப்போல்லாம் ஸ்பார்ஸில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் மட்டும். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு உங்ககிட்ட வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னாக்கா ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் ஓனாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண பிறகு முதல் முறையாக யாரெல்லாம் ஸ்பார்ஸில் லாகின் ஆகுறீங்களோ உங்களுக்கு பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பண்ண பிறகு தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது ஆக்டிவேட் ஆன பிறகு தான் உங்களோட பிபிஓவையோ இல்லை உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பையோ மற்ற டேட்டாலாம் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். அப்படி தவறாக இருந்தாக்க அப்டேட் பண்ண முடியும். இந்த பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் வந்து எந்த நம்பர் ஆதார கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஆதார கூட வந்து இங்கே கேஒய்சி பண்ண பிறகு தான் உங்களோட ஸ்பார்ஸ் ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட்டே ஆகும். ஆதாரா கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பரில் ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ண பிறகு தான் உங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால் இந்த ஸ்பார்ஸில் கொடுக்குற மொபைல் நம்பரும் சரி, அதே போல் ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரும் சரி, நீங்கள் கட்டாயமாக உங்களோட சேவையில் வந்து இருக்கிறோம். ரெண்டுத்துக்குமே ஒரே நம்பர் கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி யாராவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணி உங்களோட பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட ஸ்பார்ஸ் ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தவறாக இருக்கோ அது வந்து மாற்றத்துக்காக முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லாம் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே மெசேஜும் வரல, இந்த மாதிரி எதுவுமே இன்டிமேஷன் மெசேஜ் வரமாட்டேங்குது, ஸ்பார்ஸ்லேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பரை மறுபடியுமே அப்டேட் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிற மொபைல் நம்பரை கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ண பிறகு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களோட இமெயில் ஐடியை வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பர்லையும் சரி, அதே போல் இமெயில் ஐடிலையும் சரி உங்களுக்கு ஓடிபியும் வாங்கலாம். அதே போல் பென்ஷன் ஸ்லிப்பும் உங்களுக்கு மாதம் மெயில் ஐடிலையும் வரும். அதே போல் மொபைல்லையும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் மொபைல் நம்பராவது ஒன்று வந்து கையில் வச்சுட்டு இருக்கணும், இல்லை உங்களோட இமெயில் ஐடியாவது வச்சுட்டு இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து கண்டினியூவாக ஓப்பன் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு சர்வீஸ் பென்ஷனருக்கு தான் இங்கே அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கோ எதெல்லாம் வந்து விடுபட்டிருக்கோ அதை வந்து சேர்க்கறதுக்கோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து அதிகப்படியாக கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷனருக்கு இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. குறிப்பாக அவங்களோட அட்ரஸ் வரைக்குமே ஃபேமிலி பென்ஷனரால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் சர்வீஸ் பென்ஷனர் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களோட ஸ்பார்ஸ் ப்ரொஃபைலில் உங்களோட ஏதாவது அட்ரஸ் அப்டேட் ஆகலை இல்லை வேறு எதனா மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி பென்ஷனராக மாறும்போது அதே டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷனாக மாறின பிறகு அவங்க சேஞ்ச் பண்ண அதை முயற்சி பண்ணாலுமே அதை வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு உங்களோட ஸ்பார்ஸில் லாகின் பண்ணி டேட்டா வந்து ஒரு டைம் எல்லாமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. தவறாக இருந்தால் அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணும்போது என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்பார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மேலே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்ஸ் பற்றின எல்லா வீடியோவும் வந்து இதில் இருக்கும். அதை பார்த்து நீங்களே கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்துமே எனக்கு வந்து புரியல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த கைட்லைனையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மூலியமாகவும் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பராக ஜாயின் பண்ண பிறகு கண்டிப்பாக நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணி வருவேன். உங்களால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னாலுமே இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாகவும் சரி, அதே போல் இது வரைக்கும் யாரெல்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பென்ஷனுக்கு சரி சேனலுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.